ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் குணால் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவன் வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபுல்லாக வந்து அவனுக்கு சரியாக தெரியல. அப்போ தான் மௌலி சொல்ற, அந்த பாரு குணால், நீ வந்து ரொம்ப யோசிக்காத, அதனால உனக்கு தலைவலி வரும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இஷானு வந்து பிள்ளைங்களை கூட்டு போகிறதுக்காக வந்துடுறான். மௌலி வந்து கண்ணை காட்டுறான், நீங்கள் 2 பேரும் போங்கன்னு. அதோட பரி மிஸ்தி 2 பேருமே இஷானு கிட்ட வந்து போயிடுறாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு அவனும் போயிடுறான். அப்பதான் மோடி சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு குணால், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நான் சொன்னா கேளுவா, நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, இல்ல மோடி எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, அந்த பொண்ணு கூட நான் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இது யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அது நீ கிடையாது, அந்த பொண்ணு வந்து சாரி கட்டியிருக்கா, அப்புறம் காதுல வந்து ஜிமிக்கிலாம் போட்டிருக்கா, ஆனா யார் அந்த பொண்ணு, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதை நினைக்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்கு மோலி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவளுக்கு புரியுது அவன் நந்தினியை தான் சொல்றான்னு, பட் அது வந்து சொல்லவும் அவளுக்கு முடியாம அப்படி என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் அம்மாக்காரங்க சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம நீ யோசிக்காதப்பா, வா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட, அவனுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நந்தினியை வந்து ராஜ்தீப் வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாள், அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து யாரோ ஒருத்தவன் வந்து கொடுமைப்படுத்திட்டே இருக்கான். அதோட அந்த பொண்ணு வந்து மலையில நினைஞ்சிட்டு ஓடுறா, அவ பின்னாடி நானும் ஓடுறேன், அதுக்கப்புறம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, அப்ப நான் தடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆனா யார் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறா, அந்த பொண்ணு ஏன் என் கனவுல வந்துட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ரொம்ப வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். அப்பதான் மௌலி சொல்றா, ஓகே இவ்வளவு விஷயம் சொல்லல, இன்னும் நிறைய விஷயம் சொல்லு, உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா, யோசிச்சு பாருங்கிற மாதிரி அவளும் சொல்றா. அவன் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தலையில கை வச்சுட்டு தலைவலிக்குதுங்கிறான். உடனே வந்து சரி பரவாயில்ல, நீ வந்து அப்புறம்லாம் நம்ம பேசிக்கலாம், ஓகேவா, இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போயிடுறா. அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி குணாலுக்கு வந்து தன்னாலேயே வந்து சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, இதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு எப்பதான் முழுசா எல்லாமே ஞாபகம் வரும் டாக்டருங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு அந்த டாக்டரும் சொல்றாரு, இது வந்து நல்ல விஷயம் தானே, அவர்கிட்ட வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா கொஞ்ச நாளையிலேயே அவருக்கு வந்து எல்லா விஷயமுமே ஞாபகம் வந்துடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இஷானை பார்க்கறதுக்காக மௌலி அப்புறம் வந்து குணாலோட அம்மா 2 பேருமே வந்து போறாங்க. இஷான் வந்து கதவை திறந்தவொடனே வந்து மௌலியை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறான். அதோட வந்து அம்மாக்காரங்களை பார்த்து வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி உள்ளாக்க கூப்பிடுறான். அதோட வந்து பசங்களும் வந்துடுறாங்க. உடனே பசங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பா போல, வாங்கிட்டு வந்திருப்பா போல, அதெல்லாம் எடுத்து கொடுத்த உடனே அவங்களாம் வந்து அதை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப மௌலியும் இஷானு தான் தனியா இருக்காங்க. அப்போ வந்து இஷான்கிட்ட வந்து மொழி சொல்லிட்டு இருக்கா, ஐம் ரியலி சாரி இஷான், எல்லாமே என்னால தான், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்ல, எனக்கு என்ன வேணா பனிஷ்மெண்ட் கொடு, தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கான். இல்லை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ நான் என்ன பண்ணா நீ வந்து என்னை மன்னிப்ப, நான் வேணா என்னோட காதை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்கவா, தோப்புக்காரனை போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ சொல்லியே இதான் கரெக்ட், இப்பவே காதை பிடிச்சிட்டு எனக்கு வந்து மன்னிப்பு கேளு, அப்பதான் வந்து உன்னை மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உடனே இவளும் வந்து நம்ம இஷானோட காதை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குறா. உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது, நீ வந்து ரொம்ப நாட்டி, நான் வந்து என்னோட காதை பிடிச்சிட்டு ஒன்றும் மன்னிப்பு கேட்க சொல்லலை, உன்னோட காதை பிடிச்சிட்டு தான் மன்னிப்பு கேட்க சொன்னேன், ரொம்ப பண்ற போலிடி, ஏதாவது பண்ணி என்னை வந்து சிரிக்க வச்சிடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட நம்ம இஷானும் வந்து மௌலியை மன்னிச்சிடுறான். அப்பதான் அவ சொல்றா, இப்ப என்னன்னே தெரியல, யாரு கண்டு பட்டுச்சோ என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளா நம்ம 2 பேருக்கு நடுவுல நிறைய வாக்குவாதம் சண்டைகள் வருது, இதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும், ஐ லவ் யூ சோ மச் மௌலிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்க வந்து குணாலோட அம்மாக்காரங்களும் நம்ம பசங்களும் வந்துடுறாங்க. ஓ என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே 2 பேரும் வெக்கப்படுறாங்க. அவதான் மௌலி கேட்குறா, என்ன பசங்களா உங்களுக்கு வந்து நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே வந்து 2 பேருமே சொல்றாங்க, சூப்பரா இருந்துச்சுமா கிஃப்ட் எல்லாம், ஆனா எங்களுக்கு ஒண்ணு வேணும், நாங்க வந்து பிக்னிக் போகணும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிக்னிக் போலாமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டி கேட்க, உடனே வந்து மௌலியும் வந்து ஓகே கண்டிப்பா கண்டிப்பா போலாமே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா.
அப்பதான் வந்து பரி சொல்லிட்டு இருக்கா, மொழி ஆண்டி நான் உன்னை கேட்கவா, பிக்னிக் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே போவோம், அப்ப என்னோட குணால் அப்பாவையும் நீங்க அழைச்சிட்டு வருவீங்களா, அவரையும் நான் பார்க்கணும், அவர் கூட சேர்ந்து பிக்னிக் கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிரா. உடனே மௌலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அப்பதான் வந்து இஷான் சொல்றான், பரி கண்டிப்பா உன்னோட அப்பாவும் வந்து நம்மளோட சேர்ந்து பிக்னிக் வருவாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதோட மௌலியும் வேற வழி இல்லாம பரிக்காக ஓகே கண்டிப்பா வந்து நான் குணாலையும் அழைச்சிட்டு வரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வந்து என்னை ஹக் பண்ணிக்கோங்கிற மாதிரி மௌலி சொல்ல ரெண்டு பசங்களும் அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் வந்து மாமியாக்காரங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் உங்கள் அம்மாவை மட்டும் தான் ஹக் பண்ணுவீங்களா, இந்த பாட்டியை ஹக் பண்ண மாட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பசங்களும் பாட்டியையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ரெண்டு பசங்களும் அவங்களையும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. எங்க வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து குணால் வந்து கிரெடிட் கார்டு வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போயிட்டு தேடிட்டு இருக்கான். அப்படி தேடும்போது நந்தினி வந்து மௌலிக்காக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பால அந்த சிடி வந்து கிடைக்குது. என்னது இது, இது வந்து ஏதோ சிடி மாதிரி போட்டிருக்கு, அது மௌலிக்குன்னு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிடியை வந்து போட்டு கேட்டுட்டு இருக்கான். அதில் பார்த்தா நந்தினியோட வாய்ஸ். அதில் நந்தினி வந்து என்ன பேசியிருப்பானா, நீ என்னை மன்னிச்சிரு மௌலி, நான் உனக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம், கால சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம், உனக்கு வந்து நான் துரோகம் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள்லயே நான் வந்து இறந்து போற மாதிரி எனக்கு வந்து ஒரு நோயை வந்து அந்த கடவுள் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து ஒரு அழகான குழந்தை இருக்கா, அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும், அவளை இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போறதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, நீ இருக்கன்னு தான், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆடியோ உன் கையில வந்து கிடைக்கும், என்னோட குழந்தைய மட்டும் நீ தனியா விட்டுறாத, அவளை வந்து நீ தான் வந்து பத்திரமா பாத்துக்கணும் ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப கெஞ்சி பேசியிருப்பா. அப்படி பேசும்போதே வந்து அவளுக்கு இருமல் வரும், இருமிட்டே தான் பேசியிருப்பா. இது எல்லாத்தையுமே குணால் ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வந்து மௌலியும் மாமியாக்காரங்களும் வந்துடுறாங்க. ஐயோ இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டானே, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் குணால் சொல்றா, மௌலி என்னது இது, இதுல இருந்து யாரு பேசுறா, ஏதோ ஒரு பொண்ணு பேசுறா, ஐ திங்க் இது வந்து நந்தினி தானே, அதாவது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினி, சின்ன வயசுல இருந்து நந்தினி நந்தினி சொல்லிட்டு இருப்பல்ல அவ தானே, அவளுக்கு என்னாச்சு, அவளுக்கு ஏதாவது நோயா, அவ என்னமோ இதுல இறந்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவ வந்து ஏதோ ஒரு குழந்தைய பத்தி பேசினாலே, அந்த குழந்தை எங்க, இவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஒன்ன தானே பாத்துக்க சொன்னா, ஆனா இப்ப அந்த குழந்தை வந்து நம்ம வீட்டுல இல்லையே, நீ என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைய அனாத ஆசிரமத்துல சேர்த்துட்டியா, நீ எப்படி இப்பெல்லாம் பண்ணலாம், அந்த நந்தினி வந்து உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனா, அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்வளவு மோசமான வேலையை பண்ண, எதுக்கு இப்படி பண்ண மொழி சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கான். ஆனா மௌலி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா, அப்படியே அதிர்ச்சியில. அப்பதான் அம்மாக்காரங்க சொல்றாங்க, நீ வாயை மூடுறா, ஏன் நான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நந்தினி வந்து நல்லா தான் இருக்கா, அந்த குழந்தையும் அவ கூட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மௌலிக்கு ஷாக் ஆகுது, இவங்க என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க, நந்தினி வந்து உயிரோட இருக்காளா, என்னமா சொல்றீங்க, சும்மா போய் சொல்லாதீங்க, ஆனா இந்த ஆடியோ ரெக்கார்ட்ல அவ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து இறந்துருவேன், என் குழந்தைய வந்து மொழி தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்கா, அப்படி இருக்கும்போது அவ எப்படி உயிரோட இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லப்பா அவளுக்கு வந்து ஒரு நோய் இருந்துச்சு, அதை வந்து இல்லப்பா அவளுக்கு ஒரு நோய் இருந்துச்சு, அந்த நோயில வந்து அவள் பயந்துட்டு தான் வந்து இந்த மாதிரி நான் இறந்து போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டு மௌலிக்காக ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் கடவுளால் அவளுக்கு வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாரும் வந்து பெங்களூர்ல ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அவள் இருக்கா அவளோட குழந்தைங்களோட. இப்போ தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு நீ மௌலியை திட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி கத்துறாங்க. அப்போதான் இவனுக்கு புரியுது, ஓ அப்படியாம்மா நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லி, சாரி மௌலி எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, இந்த ஆடியோ ரெக்கார்டை கேட்டோன்னே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப எனக்கு நெருக்கமானவங்க வந்து இந்த மாதிரி பேசுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் கத்திட்டேன் சொல்லி, சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். மௌலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவனுக்கு பொண்டாட்டியா நம்ம நடிச்சு மாட்டிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.